ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? ஈனை பற்றின தரமான சூப்பரான இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கு. அதாவது நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பங்கள் என்னென்னா, யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க அப்படின்ட்டு. காலையில் பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ வந்தாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு துஷார் எலிமினேட்டர் அப்படின்ற மாதிரி அப்டேட் போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இல்லை பிரவீன் தான் வந்துட்டு வெளியே போயிருக்கார் அப்படிமா அப்டேட் இருந்துச்சு. நான் எனக்கு வந்து அப்டேட்டில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பமாக இருந்திருக்கும். ஆனால் கன்ஃபார்ம் துஷார் போயிட்டார். ரம்யா ஜோவா இல்லை பிரவீனா அப்படின்ற மாதிரி ஒரு சலசலப்பு போயிட்டு இருந்து. பட் இறுதியில் பிரவீன்ராஜ் தான் போயிருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு சாட்டர்டே எபிசோடில் துஷாரும், சண்டே எபிசோடில் வந்துட்டு நம்மளுடைய பிரவீனும் போயிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பாரபட்சம். ஏன்னா பிரவீன் வந்துட்டு ரம்யாஜோட சிறந்த ஒரு போட்டியாளர், எவ்வளோ திறமைகள் வச்சுருக்காரு நல்ல. ஏன்னா உள்ளே வந்து அவ்வளோ பேர் அமுழுத்து சும்மா உட்காந்துட்டு ஓபி அடிக்கிறவங்களும் மிச்சர் சாப்பிட்றவங்களும் அவ்வளோ பேர் இருக்கும்போது பிரவீன்ராஜ் எதுக்கு அமிச்சாங்கன்னு தெரியல. ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, மக்களோட ஓட்டுமே அவருக்கு இல்லை. அதான் ஒரு கொடுமை. ஏன்னா மக்களோட சப்போர்ட் சுத்தமாக இல்லை. ஓட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு அதில் பிரவீன்ராஜுக்கு ஓட்டே இல்லாமல் ஒரு காரணத்தினால இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிருக்கு. ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு நம்மளுடைய பிரவீன் வெளியேறி விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆனால் ரம்யாஜோவை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட கேம் சுத்தமாக போயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்களுக்கு கேமில் வரப்போகிறது கிடையாது. என்னன்னா எஃப்ஜே மாதிரி இவங்களும் வந்துட்டு அந்த சாண்ட்ரா பிரஜன் அவங்களுக்காக வந்து சிங்சாக் போட்டுட்ருக்காங்க. இது ஒரு போப்பா, இதுக்காக வந்து அவங்களை உள்ள வைக்க போகிறீங்கன்ற மாதிரி தெரியல. ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.